பாஜக பூச்சாண்டி காட்டியே 4 ஆண்டுகளாக தமிழகத்தை வஞ்சித்த ஸ்டாலின் இன்னும் எத்தனை நாட்கள்தான் தமிழக மக்களை ஏமாற்ற முடியும்? தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளாக ஒரு நிர்வாக திறனற்ற ஆட்சியை பொம்மை முதல்வர் ஸ்டாலின் நடத்தி வந்துள்ளார் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். 2G ஊழலுக்காக சிறைக்கு சென்றவர்கள் மந்திரியாக பதவி வகிக்கும் போது சிறைக்கு சென்றவர்களை மறந்துவிட முடியுமா? வழக்கு நிலுவையில் இருக்கும் போதே சிறையிலிருந்து வந்தவருக்கு தியாகி பட்டம் வழங்கி மந்திரி ஆக்கியதை மக்கள் மறந்துவிட முடியுமா என கழக பொதுச் செயலாளர் கேள்வி. அன்று முதல் இன்று வரை காங்கிரஸ் காலடியிலிருந்து எழும் துணிச்சல் இல்லாத புல்தடுக்கி பயில்வான் ஸ்டாலின். பகல் கனவு கண்டு நாள்தோறும் போட்டோ ஷூட் நடத்தி வரும் ஸ்டாலினின் தலையில் அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு இடியை இறக்கி உள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் ஆவேசம். சென்னையில் திமுகவிற்கு எதிராக பேட்டி அளித்தவரின் வீடு புகுந்து அவரது சகோதரியின் ஆடைகளை கிழித்து திமுக ரவுடி கும்பல் அட்டூழியம். திராவிட மாடலுக்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் மீது திமுக ரவுடிகள் வீடு புகுந்து தாக்குதல் நடத்துவது தொடர்ந்து அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டும் மக்கள் திராவிட மாடல் ஆட்சியில் ஜனநாயகம் செத்து போய்விட்டதாக வேதனை. ஈரோடு மாவட்டம் காஞ்சிக்கோயில் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டத்தில் 75 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞர் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்குமே பாதுகாப்பு இல்லா நிலை தொடர்கதையாகி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய 1ஆம் வகுப்பு பள்ளி சிறுமியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகள் நிம்மதியாக பள்ளி சென்று வீடு திரும்ப முடியாத அவல நிலை உள்ளதால் அப்பா ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மூதாட்டியை மது போதையில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற 21 வயது இளைஞர் பிடிபட்டார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மதுவால் இளைஞர்கள் சீரழிந்து வருவதுடன் பாலியல் குற்றங்களும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் போடி அருகே 12 வயது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் சிறுவர்கள் என யாருக்கும் பாதுகாப்பில்லாத சூழல் நிலவி வருவது பெற்றோர்களிடையே கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே துணிக்கடையில் பணியாற்றிய 21 வயது பெண்ணிற்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்த துணிக்கடை உரிமையாளர் சிக்கினார். விடியல் பயணம், மகளிர் முன்னேற்றம் என வாய்ப்பந்தல் போடும் ஸ்டாலின் ஆட்சியில் கல்வி கூடங்கள் முதல் வேலைக்கு செல்லும் இடம் வரை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே கல்லூரி மாணவியிடம் ஆபாசமாக பேசி பாலியல் தொல்லை கொடுத்த மளிகை கடைக்காரர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் வீதியில் நடமாட முடியாதபடி பாலியல் குற்றங்கள் பல்கி பெருகி இருப்பது பெற்றோரிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 63 வயது காமுகன் சிக்கினார். அப்பா என தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொள்பவரின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என்கிற சூழல் நிலவுகிறது. கோவை தெற்கு உக்கடம் பகுதியில் 2 பெண் குழந்தைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களால் பெண்கள் கடும் அதிருப்தி. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நண்பர்களுக்கு இடையே இருந்த முன்பகை பிரச்சனையில் தலையிட்டவர் கத்தியால் குத்தி கொலை. திராவிட மாடல் ஆட்சியில் கொலை சம்பவம் சர்வ சாதாரணமாக நடைபெறுவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு.
கோவையில் இளைஞர்களை குறிவைத்து விற்பனை செய்யப்பட்ட 720 போதை மாத்திரைகள் சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் கலராக போதை மாத்திரைகள் விற்பனைக்கு வரும் நிலையில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே காரில் கடத்தி கொண்டு வரப்பட்ட 390 கிலோ குட்கா போதைப் பொருட்கள் பறிமுதல். போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க தவறிய திராவிட மாடல் ஆட்சியில் இளைஞர்கள் சீரழிந்து வரும் அவலம். சேலம் அருகே கர்நாடகாவிலிருந்து கடத்தி வரப்பட்ட 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் குட்காவின் புகலிடமாக தமிழகம் மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் காந்திபுரத்தில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கொண்டு வரப்பட்ட 15 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் கோவை போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை வியாசர்பாடியில் இளைஞர்களை சீரழிக்க ஆந்திராவிலிருந்து கொண்டு வரப்பட்ட 8 கிலோ கஞ்சா சிக்கியது. திராவிட மாடல் ஆட்சியில் நாளுக்கு நாள் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. மயிலாடுதுறை ரயில் நிலையத்தில் விரைவு ரயிலில் கடத்தி வரப்பட்ட 20 கிலோ மதிப்பிலான குட்கா போதைப் பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் அரசின் ஏவல்துறை குட்கா மற்றும் புகையிலை பொருட்களின் புழக்கத்தை தடுக்க முடியாமல் திணறி வருவதாக மக்கள் விமர்சனம். திருச்சி கே நகர் அருகே இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்கும் விதமாக போதை மாத்திரை விற்பனையில் ஈடுபட்ட 7 பேர் சிக்கினர். சட்டம் ஒழுங்கை காக்க வேண்டிய திராவிட மாடல் முதல்வர் போதையின் பாதையில் செல்ல வேண்டாம் என வெற்று விளம்பரங்களை வெளியிட்டு கபட நாடகம் ஆடுவதால் சீரழியும் தமிழ் சமூகம். அப்பா என தனக்குத்தானே பட்டம் கொடுத்து கொண்டவருக்கு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் பெண்களின் ஆதரவு இல்லை என உளவுத்துறை தெரிவித்திருப்பதாக தகவல். விடியல் பயணம், உரிமை தொகை போன்ற திட்டங்கள் எதுவும் கை கொடுக்காது என உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டால் உறக்கமின்றி தவிக்கிறாராம் திராவிட மாடல் முதல்வர். பொன்முடி, வேலு உள்ளிட்ட திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் பெண்கள் குறித்து பேசிய ஆபாச அவதூறு பேச்சுக்களே பெண்கள் கடும் அதிருப்தியில் இருக்க காரணம் என உளவுத்துறை கணித்திருப்பதாக தகவல். 4ஆம் தர பேச்சாளர்கள் போல திமுக அமைச்சர்களாலும் நாள்தோறும் அதிகரிக்கும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களாலும் பெண்களின் ஆதரவை திமுக இழந்திருப்பதாக தகவல். முதல்வருக்கு மட்டுமே கிடைக்க வேண்டிய உளவுத்துறை ரிப்போர்ட் நாளிதழ்களுக்கும் செய்தி நிறுவனங்களுக்கும் கிடைக்கும் அளவிற்கு செயலற்ற முதல்வராக ஸ்டாலின் இருப்பதாக மக்கள் விமர்சனம். முதல்வர் எதையும் கண்டுகொள்ளாததால் ரிப்போர்ட்களை நாளிதழ்களுக்கு லீக் செய்கிறார்களா உளவுத்துறை அதிகாரிகள் என மக்கள் சந்தேகம். பத்திரிகையாளர் சவுக்கு சங்கர் வீட்டில் அமைச்சர் சேகர்பாபு தூண்டுதலின் பேரிலேயே மலம் வீசப்பட்டதாக ஆடியோ வெளியாகி அதிர்ச்சி. திமுக ஆதரவாளராக அறியப்படும் தன்ராஜ் என்பவருடன் அமைச்சர் சேகர்பாபு பேசியதாக ஆடியோ வெளியாகியுள்ள நிலையில் அமைச்சர் மீது முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. எல்லாத்தையும் சொல்லு. சவுக்கு சங்கர் விஷயத்த நான் தான் பண்ணேன். நான் சொல்றேன் பாருயா. இப்ப பேசுறேன். நீ பேசி என் பேர் தான் தன்ராஜ். வெயிடா மரியாதையா? ஹலோ, வாடாப்பழம் அப்பமா நான் வாடாப்பழம் பேசுறேன். வெயிடா மரியாதை உனக்கு. தென்காசி மாவட்டம் கடையம் காவல் நிலையத்தில் வழக்கு தொடர்பாக லஞ்சம் பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் சிக்கினார். ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையில் லஞ்சம் தலைவிரித்தாடும் நிலையில் ஏழை எளிய மக்களுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் என கேள்வி. கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் 22 நாட்கள் வேலை நிறுத்தத்திற்கு பிறகு உறுதியளித்த 15% ஊதிய உயர்வை செயல்படுத்த கோரி 5 நாள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினர் விசைத்தறி நெசவாளர்கள். மின்கட்டணம், உதிரி பாகங்கள் விலை ஆகியவற்றை உயர்த்தி விசைத்தறி நெசவாளர்கள் வாழ்வை சீரழித்து வரும் திராவிட மாடல் அரசு இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். அதிமுக ஆட்சி காலத்தில் காற்றாலை மின்சார உற்பத்தியில் இந்தியாவின் முன்னோடி மாநிலமாக இருந்த தமிழ்நாடு கடந்த 2 ஆண்டுகளாக பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது.
தமிழகத்தை பின்னுக்கு தள்ளி குஜராத் முதலிடம் பிடித்த நிலையில் திராவிட மாடல் அரசு மத்திய அரசு ஒதுக்கிய பெரும் நிதியை முறையாக பயன்படுத்தாததே இந்த பின்னடைவிற்கு காரணம் என காற்றாலை மின் உற்பத்தியாளர்கள் வேதனை. இந்து சமயம் குறித்து ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடியை பதவியில் இருந்து நீக்கவில்லை எனில் ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என இந்து மத விரோத ஸ்டாலின் அரசிற்கு சன்னியாசிகள் கடும் கண்டனம். அசுரத்தனமான அரக்கத்தனமான இந்த ஆட்சியை ஒழிக்க வேண்டும் எனவும் உள்ளே சாக்கடை இருந்தால் வெளியே சந்தனமா வரும் எனவும் சன்னியாசிகள் காட்டும். மாற்றுத்திறனாளிகள் சங்கம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் உள்ள தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடும் தொடர் போராட்டத்தை 2025 ஏப்ரல் 22 முதல் நடத்த உள்ளதாக அறிவிப்பு. நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றாமல் வஞ்சிப்பதாக மாற்றுத்திறனாளிகள் வேதனை. தமிழக கடலோர மாவட்டங்களில் வருடாந்திர மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15 முதல் ஜூன் 14 வரை அமலுக்கு வருகிறது. கடலூர் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் மீனவர்களின் தொழில் முற்றிலுமாக முடங்கியுள்ள நிலையில் மீன்பிடி தடைக்கால நிவாரண நிதியை ஸ்டாலின் அரசு உயர்த்தி வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கை எழுந்துள்ளது. மாநில மசோதாக்கள் குறித்த ஆளுநரின் முடிவிற்கு உச்ச நீதிமன்றம் காலக்கெடு நிர்ணயித்துள்ளது. மாநில சட்டசபையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு ஒப்புதல் வழங்க 1 மாத காலத்திற்குள் முடிவு எடுக்கப்பட வேண்டும் என காலக்கெடு நிர்ணயம். கொரோனா காலத்தில் பணியாற்றிய சுகாதார பணியாளர்களுக்கு நிரந்தர வேலை வழங்க திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக சமத்துவ டாக்டர்கள் சங்கம் வலியுறுத்தல். பயணிகளுக்கு கூடுதல் வசதிகளை வழங்குவதாகவும் செலவுகளை குறைப்பதாகவும் கூறி தனியார் குளிர்சாதன பேருந்துகளை வாடகைக்கு வாங்கும் திராவிட மாடல் அரசு. இது பொது போக்குவரத்தை தனியார் மயமாக்க ஸ்டாலின் அரசு எடுக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதி என தொழிற்சங்கங்கள் மற்றும் போக்குவரத்து ஊழியர்கள் குற்றச்சாட்டு. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பங்குனி மாத பௌர்ணமியை ஒட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம். பல மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். ஏப்ரல் மாதத்தில் இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. வேலூரில் 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் சென்னையில் அதிகபட்சமாக 39.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் பதிவு. நேஷனல் ஹெரால்டு பத்திரிகை சொத்து பரிவர்த்தனையில் நடந்துள்ள மோசடிகள் தொடர்பாக 661 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய அமலாக்கத்துறை நோட்டீஸ். சோனியா காந்தி, ராகுல் காந்தி ஆகியோர் தொடர்புடைய சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான நடவடிக்கையில் அமலாக்கத்துறை தொடங்கி இருப்பதால் காங்கிரஸ் தலைமை அதிர்ச்சி. ஹரியானா மாநிலம் சோனிபத் மாவட்டத்தில் ஓபி ஜிண்டல் பல்கலைக்கழகத்தில் நடந்த வினோத சம்பவம் குறித்த வீடியோ வெளியாகியுள்ளது. ஆண்கள் விடுதிக்கு தனது காதலியை சூட்கேஸில் அடைத்து அழைத்து வந்த மாணவர் கையும் களவுமாக சிக்கிய காட்சிகள் வேகமாக பரவி வருகிறது. சிங்கப்பூரில் தீ விபத்தில் சிக்கிய 16 குழந்தைகள் மற்றும் 6 பெரியவர்களை துணிச்சலுடன் போராடி உயிருடன் மீட்ட 4 இந்தியர்களை கௌரவித்த சிங்கப்பூர் அரசு. ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாணின் மகன் உட்பட பலரது உயிரை மீட்ட இந்தியர்களுக்கு குவியும் பாராட்டு. உக்ரைனின் தலைநகர் கீவ் மீது ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலால் பல கட்டடங்கள் சேதம். உக்ரைனின் பல்வேறு பகுதிகளை குறிவைத்து ரஷ்யா 88 ஆளில்லா விமானங்களை ஏவியதாகவும் அவற்றில் 56 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் அந்நாட்டு அரசு தகவல். 11வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து தொடரின் இறுதி ஆட்டத்தில் பெங்களூரு அணியை 2-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை வென்ற மோகன் பகான் அணி.
சாம்பியன் பட்டம் வென்ற மோகன் பாகன் அணிக்கு 6 கோடியும், இரண்டாவது இடத்தை பிடித்த பெங்களூரு அணிக்கு 3 கோடி ரூபாயும் பரிசுத் தொகையாக வழங்கப்பட்டது. Trophy to the winning captain, Subhashish Bose. They continue to think the same